இந்த மூவி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். இதோட கேஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேஸ்டிங். மோகன்லால், சிவராஜ்குமார் சார், ஷாருக் கான் நடிக்கிறாரு, எஸ்ஜே சூர்யா தான் வில்லன், விஜய் சேதுபதி கேமியோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ஷாருக் கான் வந்து நார்மல் கேமியோ இல்லை, எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லியிருக்காங்க. யோகி பாபு நடிக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ்டிங். ஒரு மிதுன் சக்கரவர்த்தி அவர் நடிக்கிறாங்க, வித்யா பாலன் நடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ்டிங் இருக்கிற இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜூன் 12 தான் வந்து ரிலீஸ் ஆக பிளான் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டாக்ஸிக்ன்ற படம் வந்து கிளாஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால டேட் மாறுமா இல்லை டாக்ஸிக் வந்து டேட் மாறப்போகுதா என்னன்னு தெரியல. அப்போதைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 12 வந்து ரிலீஸ் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெயில் இது ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் வந்து ரேப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து நெக்ஸ்ட்டு சிபி சக்கரவர்த்தியோட மூவிக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஏப்ரல் எண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், மூவியே ஸ்டார்ட் ஆகிடும். அது போக கமல் சார் அண்ட் ரஜினி சார் நடிக்கிற படமும் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து இது பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ரோமோ. நெக்ஸ்ட்டு அதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோலிவுட்டில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாரும் வந்து ஒரு 1000 crores வந்து ரீச் பண்ணதில்லை. ஜெயிலர் 2 அப்படின்றது வந்து ஒரு ஃபஸ்ட் மூவியாக இருக்கலாம். ஏன்னா வந்து எல்லா சான்சஸும் இருக்குது. படமும் வந்து சூப்பராக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ரஜினி சார் வந்து படத்தை பார்த்துட்டாருன்னு வேறு நிறைய நியூஸ் வந்திருக்கு. நம்ம சேனலில் வந்து எல்லா நியூஸையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.